உக்காந்து உக்காந்து ஆடுறீங்கல்ல, உங்களை தப்பு நல்லா சொல்லல. சரி. நேத்து எங்க ஊர்ல உள்ளூர்ல கூத்து. சரி. எங்க சித்தம் மட்டும் பிள்ளை கூத்துன்னா நம்ம விரும்பி பாப்பா. நம்பாவா? ரொம்ப விரும்பி பாப்பா. ரொம்ப விரும்பி பாப்பா. ஆமா, அத்தச்சோடு பிள்ளை. நம்பா இல்ல ரொம்ப. ரொம்ப விரும்பி பாப்பா. ரொம்ப விரும்பி பாப்பா. ரொம்ப இல்லடா. டேய் ரொம்ப இல்லம்மா, ரொம்ப அதிகமா விரும்பி பாப்பா. அப்படி சொல்லு. இப்படி முன்னாடி உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. உங்கள மாதிரி அரியா பிள்ளைங்களை வந்து பொண்ணு வச்சு போட்டுக்கிட்டு நல்லா கர 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 கரன்னு சுத்தி நல்லா உக்காந்து 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 ஆட. சுத்தி சுத்தி உட்காந்து ஆடினாங்க. உக்காந்து உக்காந்து ஆட. எங்க பெரிய முட்டு எங்க சித்த முட்டு பிள்ளை, எங்க சித்தம்னு சின்னமாலும் தட்டருக்கு போயிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை ஓட்டுல விட்டு போக கூடாது, இன்னைக்கு லீவு தானே, பாப்போன்னு நாமளும் தட்டருக்கு போலாம் அப்படின்னு கூட்டு போனாங்க. ஆமா, சித்தையும் கூட்டு போய் தட்டெடுத்துட்டு இருந்துக்கிறாங்க. எப்படா எங்க பிள்ளை அப்படி திரியிற, ஊரு கொஞ்சம் மோசமான ஊராயா, தூக்கிட்டு போயிருவாங்க. அப்புறமேட்டுக்கு தட்டெடுக்கிற காட்டுல போயிட்டாங்க. போய் தட்டெடுத்துட்டு இருக்கும் போது எங்க சித்தமுட்டு பிள்ளைக்கு ஞாபகம் வந்துருச்சு. எப்படி? என்ன ஞாபகம்? அவங்க எல்லாம் சுத்தி சுத்தி உக்காந்து உக்காந்து ஆடினாங்களே, நாமளும் உக்காந்து ஆடலாம். அன்னைக்கு கூத்தல சுத்தி சுத்தி ஆடினாங்களே, உட்காந்தாங்களே, நாமளும் உக்காந்து ஆடலாம் அப்படின்னு தட்டுக்காடுன்னு தெரியாத அந்த அரியா பிள்ளை நல்லா உக்காந்து உக்காந்து ஆட. தட்டு அறுத்து காட்டல ஒரு 5 இன்ச்சுக்கு இவ்வளவு நீட்டம் விட்டுட்டு அறுப்பாங்க, அப்படி நிக்கும் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அட உக்காந்து ஆடும் போது அட அந்த தட்டு என்ன பட்டு பிடிச்சு போய் கட்டுவாயில ஏறிக்குச்சு. கட்டுவாயினா கொலாயில ஏறிக்குச்சு. சரி, ஏறிக்குச்சு. நான் அது எங்க சேலம் ஓமக்குதி டாக்டர் கூட்டு போறேன், ஹோமியோபதி டாக்டர் கூட்டு போறாங்க. ஹோமியோபதி டாக்டர்மா, ஹோமியோபதி டாக்டர் கூட்டு போனாங்க, கிருபா டாக்டர் கூட்டு போனாங்க, வின்சென்ட் கஷ்டப்படாதவா சொல்லு. அப்புறமேட்டுக்கு எங்க கூட்டு போய் பாத்துருக்காங்க. முடியலன்னு கொண்டு வந்து ஓட்டுல போட்டாங்க. நானும் பார்த்தேன். என்கிட்ட கண்ணு டாக்டர் வந்து சொன்னாங்க, கண்ணு இதுக்கெல்லாம் வந்து மதியாத இந்த புண்ணு உனக்கிட்ட ஒரு பென்சிலா இருக்குது இல்ல, அத பிதிக்கி விடு, சரியா போயிடும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சரி, நானும் என்கிட்ட ஒரு பென்சிலா இருந்துச்சு, அத கொண்டு போய் அந்த புண்ணுல வச்சு பிதிக்கி விட்டோம். சரி, புண்ணு நல்லாயி போச்சு. அதனால இப்ப என்ன சொல்ல வர? அதனால உக்காந்து ஆடுறது நிறுத்திக்கான்றோம். அப்படி உட்காந்து ஆடினா இந்த மாதிரி தான் நடக்கும். கொண்டு போய் அந்த பென்சில் ஆயில உங்க ஆயாக்கு கொடுக்கு. உங்க ஆயா கொடுக்குறியா? முகத்துல முழிச்சு விடாதீங்க. நீத்தி பாரு, நாக்கி வச்சுனா. உன் பேர் என்னடா? என் பேரு சுனில்குமார். உங்க அப்பா பேர் என்ன பேரு? எங்க அப்பா பேரு கலந்தவரியம். உங்க அம்மா பேரு? கூலிபெருத்து குப்பாயி. அப்ப உனக்கு பொண்டாடி கல்யாணம் போச்சா? உன் பொண்டாடி பேர் என்ன பேரு? பண்டம்பெருத்து பாவாயி. குழந்தைக்கு பேர் என்ன? ஒருத்தன் பேர் கலந்தவரியம், ஒருத்தன் பேர் காமாலயம். என்னடா தேவை? உங்க குடும்பத்து பேரெல்லாம் இப்படி யாராப்பா இப்படி வச்சது? வகைர வந்த பேருமா. ஓஹோ, சரிம்மா. சரி, மகாராணியா மட்டும் என்ன அதுக்கு முன்பதாக பேரே வேணாடு அவருடைய சொத்திலிருந்து இருவருக்கு பின்வழிக வெள்ளாளப்பட்டி சேர்ந்த நம்ம இன்னும் யூடியூப் சேனல் செல்வம் யூடியூப் சேனல். ஆமா, அண்ணவர் வந்திருக்கிறாரு. இன்னும் விஜயம்மா வந்திருக்கிறாங்க. ஆமா, அம்மாவா யூடியூப் மூலியமாக நம்ம தெருக்கூத்தை எடுத்து உலகெங்கும் பரப்புறாங்க. இந்த தெருக்கூத்தை பார்த்து கண்டு ரசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தெருக்கூத்த யூடியூப் சேனல, செல்வம் தெருக்கூத்து யூடியூப் சேனல மறக்காத எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ ஒவ்வொரு வீடியோ போட உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். இருந்தாலும் அம்மா நான் போய் அரண்மனையில் தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். அரண்மனையில போய் உட்கார போடா, ஊத்த கழிச்சிட்டு போயிருமடி. பொறுத்தவங்களை நான் பாலால் கல்வி எனது பட்டாடையால் துடைத்து உங்கள் பொன்னான திருவடி பாதத்துக்கு இந்த ஊர்வசி அடிப்படைந்தேன் தாயே. ஊர்வசி, என் பாதத்தை படித்தபடியால் என்றும் சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் தாயே. இருந்தாலும் அரண்மனையில் இருந்த பெண்ணை அதை சீக்கிரமாக அழைத்த ஒரு செய்தி என்ன காரணம் என்னதுமா? அடியே, மன்னவரை சந்திக்கணும் அல்லவா? மன்னவரை சந்திக்கணும். ஆமாம்,
ஆகட்டும் போய் மன்னவரை பார்க்கலாமா? போகலாம். சுவாமி மன்னா